விஷால் தப்பு அப்படின்றத நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னா நான் சொல்ற ஃபார்முலாவை சொல்லி இந்த ஃபார்முலா இந்த ஜாதகத்துல இல்லை, ஆனா அவர் இந்த துறையில இருக்கிறாரு, இவங்க அம்மா இந்த துறையில இருக்கிறாங்க, டிஎன்ஏ கனெக்டிவிட்டி தப்புன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. பிளைனா ஒரு ஜாதகம் கொடுக்கணும் சார். கொடுத்தா இது திருமணம் ஆன ஜாதகமா ஆகாத ஜாதகமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஜோதிடத்தில் விதி கிடையாது. பிரசனம் பார்க்குறேன்பாங்க, அதுவுமே 100% சக்சஸ்ஃபுல்லா இல்லை. நான் எடுக்கிற டேட்டா முழுக்க இந்த டேட்டா எனக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னா வர ஜாதகங்கள் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா. அப்போ வர ஜாதகம் லைவ் ப்ரூஃப் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிகழ்வை கணிக்கிறதுக்கே இங்க மூல நூல்கள்லயும் சரி பல ஜோதிடர்கள் எழுதுற புக்லயும் சரி விதி இல்லாத போது அந்த நிகழ்வு எப்பொழுது நடக்கும்னு நீங்க எப்படி கணிப்பீங்க? அப்ப அந்த பேஸே உங்களுக்கு தப்பாயிடுது இல்ல? 5000 ரூபாய் ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்துக்கு வாங்குறாங்கன்னா அவங்ககிட்ட குடும்ப ஜாதகம் கொடுத்து பார்க்க முடியுமா? குடும்ப ஜாதகம் ஒரு 4 ஜாதகம் பார்க்கறாரு, இவர் ஒரு ஜாதகத்துக்கு 5000 சொன்னா 6 ஜாதகத்துக்கு 30,000 ஆச்சு. அவங்களோட ஒட்டுமொத்த மாச சம்பளத்தையும் அந்த ஒரு கன்சல்டேஷனுக்கு அவங்க வைக்கணும். அப்புறம் எப்படி அனுபவம் சேரும்? நான் பொலிட்டீஷியன்ஸ் பத்தி பேசுனது கிடையாது, விளையாட்டு வீரர்களை பத்தி பேசுனது கிடையாது, சினிமா நடிகர்கள் நடிகைகளை பத்தி இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது. நீங்களே சொல்லுங்க, இதை 3 பத்தி பேசாம இன்னைக்கு ஒரு ஜோதிடர் ட்ரெண்ட்ல இருக்க முடியுமா? இதுல மக்கள் தாண்டி நிறைய ஜோதிடர்களோட கமெண்ட்ஸை நம்ம அதில் படிக்க முடியுது. பாரம்பரியமாக நிறைய நாங்கள் ஜோதிடர்கள் இருக்கோம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கோம், நாங்கள் இது வரைக்கும் கணித்து சொல்கிற விஷயங்கள் அவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிஎன்ஏ மரபணு ஜோதிடம்னு ஒன்று நீங்கள் கொண்டாந்து புதுசாக வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மரபணு ஜோதிடத்துக்கு உண்டான ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்னவா? இல்லை, நான் இது எப்படின்னா, நம்ம அதாவது ஒரு ஜோதிடம் பார்க்கறதுலையும் ஒரு ஜோதிடம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் அதில் புழங்குறதுலையும் 2 விதமான அணுகுமுறைகள் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய அவங்க சொல்லி இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், விதிமுறைகள் நிறைய இருக்கும். ஒன்று அது இல்லாமல் ஜோதிடர்கள் பல புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க, பல மூத்த ஜோதிடர்கள் பல புக்ஸ் எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜோதிடத்துறைக்குள்ளே வரவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். அவங்க ரூம்குள்ளே போனீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும், ஜோதிட புக்ஸ் இருக்கும், குறைஞ்சது ஒரு 10 புக்காவது இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக அவங்க எடுத்து படிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அந்த புக்ஸை படிக்கிறீங்க, அந்த விதிமுறைகள்லாம் படிக்கிறீங்க, ஓகே. அந்த விதிமுறையில் ஏதாச்சும் ஒரு புக்லையாவது ஒரு ஜோதிடத்தில் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவாவது ஒரு நிகழ்வு நடக்கும் நடக்காதுன்றதுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கானா? இல்லை. அதுதான் உண்மை, ப்ராக்டிக்கலாக அதான் உண்மை. நீங்கள் ஒரு பிளெயினாக ஒரு ஜாதகம் கொடுக்கணும் சார். கொடுத்தா இது திருமணம் ஆன ஜாதகமா ஆகாத ஜாதகமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஜோதிடத்தில் விதி கிடையாது. பிரசனம் பார்க்குறேன்பாங்க, அதுவுமே 100% சக்சஸ்ஃபுல்லா இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிகழ்வை கணிக்கிறதுக்கே இங்க மூல நூல்கள்லயும் சரி பல ஜோதிடர்கள் எழுதுற புக்லயும் சரி விதி இல்லாத போது அந்த நிகழ்வு எப்பொழுது நடக்கும்னு நீங்க எப்படி கணிப்பீங்க? அப்ப அந்த பேஸே உங்களுக்கு தப்பாயிடுது இல்ல? சரி, இதெல்லாத்தையும் மீறி அந்த கணிக்கிற ஜாதகம் தவறுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய பார்வைக்கு வந்துருவோம். உங்க கையில ஒரு ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு, ஓகே, இன்னைக்கு டிஜிட்டல் டைமிங்னு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் டைமிங்லயே டாக்டர்ஸ் யாருமே துல்லியமா நேரத்தெல்லாம் நோட் பண்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களே குறைஞ்சது 8 நிமிஷத்துல இருந்து 15-16 நிமிஷம் வரைக்குமே டைமிங் வித்தியாசம்லாம் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சேட்டலைட் டைமிங் இருக்கு, இன்னைக்கு நம்ம கிட்ட டிஜிட்டல் கிளாக் இருக்குது. இந்த டிஜிட்டல் யுகத்திலேயே 8ல இருந்து 16 நிமிஷம் நேரம் தவறா குறிக்கிறாங்க. அது மருத்துவர்களுடைய குறையினால குறிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜோதிடம் தெரியாது, அதனோட முக்கியத்துவம் தெரியாது. ஓகேங்களா? இன்னைக்கே அப்படி இருக்கும் பொழுது பழைய காலத்துலாம் நீங்க ஒரு ஜாதகம் ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதகம் டைமிங் சொல்லுவாங்க. எப்படி டைமிங் சொன்னா ஒரு 2ல இருந்து 3:30 சார், அப்ராக்சிமேட்டா தான் இருக்கும். அது நீங்க ஒரு 10-15 நிமிஷம்னா முன்னாடி பின்னாடி நீங்க செக் பண்ணலாம். 2ல இருந்து 3:30 அப்ப அந்த ஜோதிடர் பாவம் என்ன பண்ணுவாரு? அவரு 2 வேணாம் 3 வேணாம் 2.25 சொல்லிட்டு அவர் எழுதி ஜாதகத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த லக்னம் சரிதான்றதுக்கு என்ன அத்தாச்சு? நீங்க அதை வச்சு நீங்க ஒரு ஜாதகம் பாக்குறீங்க, அதை வச்சுதான் நீங்க அவங்களுக்கான பலன்களை நீங்க சொல்றீங்க, அதை வச்சுதான் நீங்க தசாபுத்தி கணிக்கிறீங்க, எல்லாமே நீங்க அதை வச்சுதான் பண்றீங்க. திருமண பொருத்தமும் நீங்க அதை வச்சுதான் பாக்குறீங்க. இப்ப அந்த ஜாதகமே தப்பாயிடுச்சு. அப்ப நீங்க இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் தப்பாயிடும்ல? அப்ப அது சரிதான் அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு என்ன ஆதாரம் நம்மகிட்ட இருக்கு? அதுக்கான ஆதாரமா நீங்க மரபணு ஜோதிடத்தை எடுத்து லைவாவே உங்களால செக் பண்ண முடியும். நான் தான் சொல்றேனே, அப்பாவுடைய தொழில், அம்மாவுடைய தொழில், கல்யாணமான நபரா இருந்தா கணவன் மனைவியோட தொழில், மாமனார் மாமியாரோட தொழில்,
தாத்தா பாட்டியோட தொழில், இவங்களோட ரத்த பந்தத்தோட சம்பந்தப்பட்டிருப்பாங்கல்ல நபர்கள், அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிளஸ் மாமனார் மாமியார் அல்லது மனைவி அல்லது கணவன், இவங்களுடைய தொழில் தெரிஞ்சாலே போதும் அந்த ஜாதகமும் அந்த லக்னமும் துல்லியமா இருக்குதா இல்லையான்னு நம்ம ஒரு முடிவு வந்துடலாம், ஈஸியா நம்மளால கணிச்சிட முடியும். ஒண்ணு, இந்த எவிடன்ஸை விஷால் எங்க இருந்து எடுக்கிறாரு அப்படி, அந்த பிறப்பு நேரம் அப்படிங்கிறது சரியா தவறா அப்படின்னு மட்டும் தான் கணிக்க முடியுமா, இல்ல பிறந்த நேரத்தை கரெக்டா கணிச்சிட முடியுமா? பிறப்பு நேரத்தை சரி பார்க்க முடியும். அதாவது லக்னம் கரெக்டா இருக்கா இல்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ன சந்தியில குழந்தைகள் பிறப்பாங்க இல்லையா, அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வருது. ஓகேங்களா, இப்போ லக்ன மத்தியில வந்து குழந்தை பிறக்கும் போது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தவறா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒரு லக்னம் முடிகிற நேரத்துல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது இந்த லக்னமா அந்த லக்னமானே தெரியாத போது நீங்க வந்து அப்ப நீங்க டிஃபால்ட்டா அக்கா புக்கா போட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு லக்னத்தை குறிச்சிட்டு போயிட்டீங்கன்னா அது தப்பாயிடுச்சுன்னா எல்லாமே மாறிடுமே. 1ஆம் பாவத்துல இருந்து எல்லா பாவமும் மாறி போயிடும். அப்ப திருமண பொருத்தமும் மாறி போயிடும், தசாபுத்தி கணக்கும் மாறிடும், எல்லா கணக்கும் மாறி போயிடும். அப்போ அந்த லக்னம் சரிதானா அப்படின்றத இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி வச்சு 300% உங்களால அதை வந்து குறிக்க முடியும். 100% இல்லை, 200% இல்லை, 300% உங்களால செக் பண்ணிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஜாதகம் கரெக்ட் தான் அப்படின்றது உங்களுக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு ஈஸியா கைட் பண்ண முடியும். எப்படி கைட் பண்ண முடியும்? ஒரு மனிதன் அவனுக்கான கெரியரை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து அவனுக்கான திருமண வரனை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து எல்லாமே ஜாதகம் பேஸ் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய 12 பாவத்தினுடைய கர்ம தொடர்பை வச்சு உங்களால ஈஸியா கைட் பண்ணிட முடியுமே. அப்போ இந்த டேட்டாவை விஷால் சார் எங்கிருந்து எடுக்கிறாரு, இந்த டேட்டா வந்து அவருக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, என்னுடைய ஆஃபீஸ்க்கோ அல்லது என்னுடைய வீட்டுக்கோ, நீங்க என்னோட வீட்டுக்கு நீங்க டேரக்டா வந்து பாருங்க, மற்ற ஜோதிடர்கள் கிட்ட இருக்கிற மாதிரி இந்த புக்ஸ் ஃபுல்லா வாட்ரப்ல இருக்கு அந்த மாதிரி ஒரு புக் இருக்காதுங்க. ஏதோ 1-2 புக்கு, அதுவும் நான் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல, அதாவது இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்ற கான்செப்டுக்குள்ள நான் வரதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெடிஷனல்குள்ள தான் அப்படி நுழைஞ்சு தான் அப்படி வருவாங்க இல்லையா. அப்படி நுழைஞ்ச காலத்துல எனக்கு ஜோதிட பத்தி ஒரு அடிப்படை புரிதல் வேணும் அப்படின்றதுக்காக சும்மா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு 1-2 புக்கு நம்ம வாங்கி வச்சிருப்போம் இல்லையா, அந்த புக்கு தான் இருக்குமே ஒழிய வேற எந்த மூல நூலும் அதுக்கு இருக்காது. நான் எடுக்கிற டேட்டா முழுக்க இந்த டேட்டா எனக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா வர ஜாதகங்கள் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா. அப்ப வர ஜாதகம் வந்து லைவ் ப்ரூஃப் இல்லையா, ஒரு ஜாதகம் நம்ம கைக்கு வருது, அந்த ஜாதகம் வந்து நமக்கு லைவ் ப்ரூஃப், அது சொல்லிடுமே நமக்கு நம்ம பேசுறது கரெக்டா இல்லையான்றது. அப்போ நம்ம வந்து இதே ப்ரோக்ராம்ல ஒரு அம்மா வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறாங்கன்னா பொண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகம் இப்படிதான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அதை பாக்குற நபர்கள்ல எத்தனையோ பேர் வந்து அவங்களோட அம்மா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருப்பாங்க. உங்க ஜாதகத்தை வச்சு உங்க அம்மாவோட ப்ரொஃபஷன் வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, விஷால் தப்பு அப்படின்றத நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னா நான் சொல்ற ஃபார்முலாவை சொல்லி, இந்த ஃபார்முலா இந்த ஜாதகத்துல இல்ல, ஆனா அவர் இந்த துறையில இருக்கிறாரு, இவங்க அம்மா இந்த துறையில இருக்கிறாங்க, டிஎன்ஏ கனெக்டிவிட்டி தப்புன்றதை ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, இதில் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே நீங்கள் ஜாதகத்தை லைவ் ப்ரூஃபாக வச்சு உங்கள்கிட்ட வர ஜாதகத்தை தான் லைவ் ப்ரூஃபாக வச்சு நான் வந்து இதை கால்குலேட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க. விஷால் எவ்வளோ ஜாதகத்தை பார்த்துட்டாரு, இதை வச்சு எப்படி ஒரு கால்குலேஷனுக்கு வருவார்? ஓகே, சரி, சாதாரணமாக ஒரு மனுஷன் எவ்வளோ ஜாதகத்தை பார்க்க முடியும்? எனக்கு ஒரு ரவுண்டாக ஒரு ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் எவ்வளோ ஜாதகத்தை பார்க்க ஒரு நாளைக்கு இப்போ இருக்கிற ஜோதிடர்கள் அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3-4 அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20-30 ஜாதகம் பார்க்குறேங்க இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னும் ஜாஸ்தி. ஓகேங்களா, அதாவது நான் கெரியருக்குள்ள வந்த புதுசுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே நாள்லயே 40 ஜாதகம் பார்த்த கதையெல்லாம் உண்டு. ஏன்னா இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபீஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஜாதகமும் நிறைய வருவாங்க. அதாவது இப்போ ஒரு 2000 ரூபாய் இப்போ அவங்க ஜோதிடருக்கு ஒதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 200 ரூபாய் தான் ஃபீஸ் அப்படின்னா அந்த 2000 ரூபாய்க்குள்ள அவங்க 10 ஜாதகம் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி குடும்ப ஜாதகங்கள் பார்த்தது ஜாஸ்தி. ஸோ இந்த குடும்ப ஜாதகங்கள் மூலியமாக தான் இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி பற்றின நாலேஜ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சுது. ஓகேங்களா, அந்த 2014 2017 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40,000 50,000 ஜாதகம் நான் வந்து ஆய்வு பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம பார்க்குற கிளாஸை பார்க்குற விஷயத்தை பார்க்கறது மூலியமாக நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயத்தை நம்ம கிளாஸாகவும் எடுத்துகிட்டு இருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மகிட்ட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க சார். 2014 இன்னி வரைக்குமே ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மகிட்ட படிச்சிருப்பாங்க. அதில் குறைஞ்சது ஒரு 2000-3000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் நம்மளோட இன்னும் டச்சில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க வெறும் ஃபீஸ் கட்டி படிக்கிறது மட்டும் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸஸ் ரூல்லாம் எடுத்து இவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு நோட்டே போட்டு எழுதி வச்சிருவாங்க, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி சிலபஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரூல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்களுடைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள யாராச்சும் தொழில்முறை ஜோதிடராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர கிளைண்ட்ஸோட ஜாதகத்திலே அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஒரு ஜாதகத்தில் அந்த ரூல் செட் ஆகலை அப்படின்னாலும் வந்துருவாங்க நம்மகிட்ட. சார் நீங்கள் வந்து ஆணித்தரமாக சொன்னீங்க, உங்ககிட்ட நாங்கள் ஃபீஸ் கட்டி படித்தோம், நீங்கள் சொன்ன ரூல் இந்த ஜாதகத்தில் அப்ளை ஆகலை, ஆனால் இவர் இந்த துறைக்குள்ளே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இது வரைக்கும் வரல. ஒன்று. ரெண்டாவது,
அதுல பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அவங்க அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்குல்ல, இந்த ஜாதகம் இந்த காம்பினேஷன் சார் கரெக்டாக, இந்த காம்பினேஷன் இந்த மாதிரி ஆளை தான் இவங்க திருமணம் பண்ணாங்க, இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே தான் உங்களுக்கு வரணும் அமைச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு மூலியமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரம்னு ஒன்று இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆய்வுகள் மூலியமாக அவங்க நமக்கு தரக்கூடிய தரவுகள்னு இருக்குது. ஸோ இப்போ அது வந்து ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக இருக்கு இல்லையா. அது வந்து எதால சாத்தியம்னா, நான் முழு நேரமும் இந்த ஜோதிட துறைக்குள்ள இருக்கிறதுனாலையும் ஒரு நாளைக்கே 20-30 ஜாதகம் குறைஞ்சது நான் பார்க்கறதுனாலையும் அது சாத்தியம். ஆனா இது எல்லா ஜோதிடருக்கும் சாத்தியமானா சாத்தியம் இல்லை. 5000 ரூபாய் ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகத்துக்கு வாங்குறாங்கன்னா அவங்ககிட்ட குடும்ப ஜாதகம் கொடுத்து பார்க்க முடியுமா? குடும்ப ஜாதகம் ஒரு 4 ஜாதகம் பார்க்கறாரு, 5 ஜாதகம் பார்க்கறாங்க, 6 ஜாதகம் பார்க்கணும். இவர் ஒரு ஜாதகத்துக்கு 5000 சொன்னா 6 ஜாதகம் 30,000 ஆச்சு. அவங்களோட ஒட்டுமொத்த மாச சம்பளத்தையும் அந்த ஒரு கன்சல்டேஷனுக்கு அவங்க வைக்கணும். அப்புறம் எப்படி அனுபவம் சேரும்? எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான ஜாதகத்தை பார்த்துருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனுபவம் கிடைக்கும். சரி, அப்போ விஷால் வந்து ஜோதிடத்துல கரை கண்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்குமே நான் சொல்றேன், வெளிப்படையா ஒரு விஷயத்த நான் இங்க பதிவு பண்றேன். சினிமா ஆக்டர்ஸோட ஜாதகம் நான் பார்த்தது கிடையாது, பல பேரோட ஜாதகம் நான் பார்த்தது கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா, விளையாட்டு துறையில நிபுணராக இருக்கிறாங்க இல்லையா, ஏதோ ஹாக்கி ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும், அந்த மாதிரி விளையாட்டு துறைகளில் இயங்குறவங்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப பார்த்தது கிடையாது. ரொம்ப ஏதோ ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் தானே ஒழிய ரொம்ப நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு கேட்டர் நான் சொல்றேன், அரசியல்வாதிகளாக முழு நேர அரசியல்வாதியா பெரிய பெரிய போஸ்டிங்ல எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஜாதகத்தை நான் பார்த்தது கிடையாது. இப்போ சினிமா சம்பந்தப்பட்டோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டோ அரசியல் சம்பந்தப்பட்டோ நான் ஜெயிச்சிருவேனா, எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்கொயரிஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து கும்பிடு போட்டு நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். என்ன அனுப்பிச்சு விட்டுருவேன், அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சார், அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. என்கிட்ட பதில் கிடையாதுன்னு ஓப்பனாகவே சொல்லிடுவேன். ஏன்னா அந்த துறை சார்ந்த ஜாதகத்தை நான் பார்த்தாதான் அதுல இருந்து நான் பேட்டர்ன் எடுக்க முடியும். பேட்டர்ன் எடுத்து இந்த ஃபீல்டுக்குள்ள இவங்க போறாங்க, போயிட்டு இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். இப்போ அதுக்கான கர்மா கனெக்டிவிட்டி வேணா நான் சொல்லிடலாம், அந்த துறைக்குள்ள நுழையிறதுக்கான கர்மா இருக்குதான்னு வேணா நான் சொல்லிடலாம். ஆனா அதுக்குள்ள ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு நான் சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 1000 ஜாதகத்தை நான் பார்த்துருக்கணும். நான் வந்து பொலிட்டீஷியன்ஸ் பத்தி பேசுனது கிடையாது, விளையாட்டு வீரர்களை பத்தி பேசுனது கிடையாது, சினிமா நடிகர்கள் நடிகைகளை பத்தி இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது. நீங்களே சொல்லுங்க, இதை 3 பத்தி பேசாம இன்னைக்கு ஒரு ஜோதிடர் ட்ரெண்ட்ல இருக்க முடியுமா? இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஜோதிடரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி ட்ரெண்டுக்கு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் இந்த நடிகைக்கு திருமணம் நடக்குமா? இவர் சிஎம் ஆயிடுவாரா? ஓகேங்களா, இவர் விளையாட்டுல இவர் ஜெயிப்பாரா? அதுல பெட்டிங். ஓகேங்களா, இப்போ ஸ்போர்ட்ஸ் நடக்குது, கிரிக்கெட் நடக்குது, இல்லை ஹாக்கி நடக்குது, ஃபுட்பால் நடக்குது, ஃபுட்பாலில் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு. நீங்கள் ஏன் வந்து நட்சத்திரம் உச்ச நட்சத்திரம் ஜெயிப்பாங்களா இல்லையான்றது உங்களுக்கு என்ன எதுக்கு? அது தேவையே இல்லாத வேலை சார். ஒரு நடிகருடைய ஜாதகத்தை இவங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றாங்க சார். டவுன்லோட் பண்ணிட்டு அந்த நடிகருக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்குறாங்க. அதுவும் எப்போ கொடுக்குறாங்க, அது நடந்ததுக்கு அப்புறமா அந்த நடிகரோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த தசை இவருக்கு போயிட்டு இருக்கு, அதனாலதான் இவருக்கு இப்படி நடக்குது, இன்னும் 6 மாசத்துல இவருக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே இது புரியும். அந்த நடிகர் சமூக ஊடகத்துல அவருடைய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் ஓப்பனா பதிவிடுவாரா? அது கூட வேணாப்பா, அவருடைய டேட்டா பத்து சொல்லிட்டு அவர் ஒண்ணு பதிவிட்டு இருப்பாரு, டைம்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருப்பாரு. அது உண்மையா? அதுவுமே அவங்க பதிவிட்டு இருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க எடுத்து போட்டிருப்பாங்க. அது உண்மைதான்றதுக்கு என்ன அத்தாட்சி? அவங்க டேட்டா பத்தி தப்பா இருந்துச்சுன்னா? இன்னைக்குமே பல பெரிய முன்னணி நடிகர்களாக இருக்கட்டும், அந்த விஐபிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, விவிஐபிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள பத்தின சமூக ஊடகத்துல வரக்கூடிய அல்லது கூகுள்ல வரக்கூடிய தவறுகள்ல பலது பொய்யானது. அது உண்மைன்னே நமக்கு தெரியாது. அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அதன் மூலியமா பலன் சொல்லி நீ பாப்புலர் ஆகுற நீங்கெல்லாம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பத்தி பேசலாமா? இது செலிபிரிட்டிஸே அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறப்போ கரெக்டாக அந்த டேட்டில் தான் அவங்களோட பர்த்டே அப்படிங்கிறத அவங்களே ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா? சரி, அந்த டேல பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. வருடம் இப்போ 1978 ஒரு நடிகர் பிறந்திருக்கிறாரு. அவர் நான் 1984 பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கூட அவர் போலியான ஒரு டேட்டை கூட அவர் நெட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த நடிகருக்கு நீங்க 4 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்த ஒரு இல்லாத ஒரு ஆளோட ஜாத்தை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டு இவர் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும், இன்னைக்கு இவர் செஞ்சுரி அடிப்பாரு, இந்த படம் ஹிட் ஆகும், இவர் வந்து சிஎம் ஆவார்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்ப நீங்க சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா இல்ல நான் சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா? நம்ம பேசுறது எதுவுமே வந்து சார், நான் வந்து ஒரு விஐபியை பத்தி பேசி எனக்கு புகழ் தேடிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஓகேங்களா, இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. என்னுடைய எல்லா இன்டர்வியூலையும் பாருங்க, சப்ஜெக்டை பத்தி தான் முழுக்க இருக்குமே ஒழிய எந்த நடிகர் நடிகையை பத்தின ஒரு வீடியோ இருக்காது, அரசியல்வாதி பத்தின ஒரு வீடியோ இருக்காது, விளையாட்டு வீரர்களை பத்தி ஒரு வீடியோ இருக்காது, ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டேன் சக்சஸ்ஃபுல் 100% வெற்றி இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்காது, இந்த வருஷம் கோடீஸ்வரராக போற ராசின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்காது. யதார்த்தத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம்.
ஜோதிடத்துல உண்மை நிலை என்னன்றது நம்ம பேசுறோம். இது புரிஞ்சு வரவங்க மட்டும் நமக்கு வந்தா போதுமானது. மித்தவங்க தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து கதறதெல்லாம். அதிகபட்சமா அவங்க கேட்கறது ஒண்ணு, விஷால் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்றது கிடையாது, பரிகாரம் சொல்றது கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் தாண்டி எங்களுக்கு ஜோதிடத்துல வேற என்ன தேவைப்படுது அப்படின்ட்டு நல்லா இவங்க உட்காந்து ஓசில ஓபி அடிக்கிறதுக்கு வந்து இவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. எனக்கு அது தானா நடந்துருமா போட்டிருக்கா பாருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ப்ரெடிக்ஷன் தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா காத்தாடி ஓடுறது, வளையல உடச்சு போடுறது, இந்த ஆட்டோ கண்ணாடி திரும்பினா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆட்டோ ஓடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி மாயாஜாலமா மேஜிக்கா ஒரு விஷயம் லாஜிக்கே இல்லாம நடந்துடணும் அப்படின்றதுக்காக பரிகாரம் தேவைப்படுறது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஊரை ஏமாற்றுறதுக்காகவோ அல்லது மக்களை மடையனாகவோ முட்டாளாகவோ மாற்றுவதற்கான ஒரு ப்ராசஸ் தான் இது ரெண்டுமே என்னை பொறுத்தவரை. ஓகேங்களா? ஆன்மீக பரிகாரம்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அது வேற. குலதெய்வமோ மூதாதையர்கள் வழிபாடு விட்டு போறதுன்றது வேற. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நம்ம ரீசெண்டா நம்ம பித்ரு சாபம் பத்தி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு அந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்தெந்த நட்சத்திரம், எந்தெந்த அமைப்பை கொண்ட குடும்பம், இவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு இது திதி கொடுக்கறது விட்டு போயிருக்கும். இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, விட்டு போனவங்களுக்கு மறுபடியும் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறது தான் அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ அதை பார்த்துட்டு எனக்கு கால் வருது. கால் வந்துட்டு என்னன்றாங்க, அவர் கல்யாணம் ஆகலையாம், அவர் விசாக நட்சத்திரமா. இந்த பித்ரு சாபத்துக்கும் எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு என்கிட்ட கேட்கறாரு. கல்யாணம் ஆகாம இருக்கிறது வேற, மூதாதையருடைய ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கிறதுன்றது வேற. இவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சம்பந்தமே இல்லாம அந்த வீடியோனுடைய கண்டென்ட் வந்து சேர்த்து வச்சு ஒரு அந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க பாருங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. ரெண்டாவது 10 ஜோதிடருடைய வீடியோ பார்ப்பாங்க, 11ஆவது தான் விஷாலோட வீடியோ பார்ப்பாங்க. 10 ஜோதிடர் பேசுனது அரைங்குறையமா மைண்ட்ல இருக்கும், விஷால் பேசுனது ஒரு பாயிண்ட் மைண்ட்ல இருக்கும். அதெல்லாம் கலந்து வச்சு தான் நம்ம கிட்ட என்கொயரிக்கு வருவாங்க. ஓகேங்களா? இந்த மனநிலை மாறணும் அப்படின்னா மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவு பெறணும். எந்த விஷயத்துல தெளிவு பெறணும் அப்படின்னா, தானால எதுவுமே நடக்காது, நான் முயன்றால் மட்டும்தான் நடக்கும். ஒண்ணு, நாம முயற்சி செய்யலாமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் ஜோதிடம். மற்றபடி ஜோதிடம் அப்படின்றது தானாக ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுவதற்கான டூல் கிடையாது. நிச்சயமா. அதே மாதிரி ஒரு சித்தர்களோட வீடியோவை நம்ம போட்டிருந்தோம், சித்தர்கள் பத்தி பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல சித்தர்களுக்கு இவ்வளவு அதீத சக்தி இருக்கு அப்படின்னா, இந்த சித்தர்களோட சக்தி ஏன் வந்து இந்த சுனாமியை தடுக்கல, ஏன் இந்த வெள்ளத்தை தடுக்கல, இந்த மாதிரி பேரிடர்கள் வர்றப்ப இந்த சக்தி எங்க போகுது? அப்போ அப்படி சித்தர்களுக்குன்னு ஒரு சக்தியே கிடையாது. ஆனா விஷால் வந்து சித்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதீத சக்தி இருக்கு, மக்களை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்றாரு, உருட்டுறார் அப்படின்னு போட்டிருக்காரு. இல்ல, இப்ப சித்தர்கள் வந்து சுனாமியை தடுக்கல, சித்தர்கள் வந்து பூகம்பத்தை தடுக்கல, சித்தர்கள் வந்து பேரிடரை தடுக்கல, சித்தர்கள் வந்து கோவிட் தடுக்கல, இத்தனை கம்ப்ளைண்ட். சரி, ஓகே, ரைட். அவங்க தடுத்தாங்க, தடுக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா? இல்ல சார், இப்போ நீங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒருத்தருக்கு இது முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அவருடைய ஏதோ ஒரு கேப்பபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு முயற்சி அவங்க பண்றாங்க. அந்த முயற்சியில அவங்களால 1 கோடி பேர் இறக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, அவங்களால ஒரு என்ன சொல்றது, அந்த கோடி பேருக்கான அழிவை வெறும் ஒரு 10 லட்சத்துக்கான அழிவாக அவங்களால குறைக்க முடியுது. அவங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி அவங்களால குறைக்க முடியுது அப்படின்னா, 10 லட்சம் பேர் இறந்தோன்றது நம்ம கணக்கு. ஆனா கோடி பேர்ல 90 லட்சம் பேர் காப்பாற்றப்பட்டாங்கன்றது அவங்க கணக்கு. கரெக்டு தானா? சரி, அப்போ 90 லட்சம் பேர் காப்பாத்தினதோ காப்பாற்றப்பட்டதோ அந்த ரெக்கார்டு யாருக்கு தெரியும்? அதை காப்பாற்றினவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. நம்ம வந்து இருக்கவங்க போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம புலம்பிட்டு கிடப்போம், அவ்வளோதான். ஆனால் இதை வந்து நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா சித்தர்கள் வந்து பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஆட்கள் கிடையாதுல்ல. வெள்ளம் நடந்த இடத்துக்கு போயிட்டு நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டு பேப்பரில் போடுற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிஸ் கிடையாது. சித்தர்கள் அவங்க அடையாளத்தையும் மறைச்சு வாடுறவங்க. அப்படி பண்ணுறவங்க அவங்க ஏதாச்சும் நல்ல காரியம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான கிரெடிட்டையும் அவங்க எடுத்துக்கல. அவங்க வந்து மறைமுகமாக தான் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அது அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அது அந்த அளவில் தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். இன்னும் அதில் நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ் இருக்கு, விமர்சனம் செய்த கமெண்ட்டுகளும் இருக்கு, பாராட்டி சொன்ன கமெண்ட்ஸும் இருக்கு, சந்தேகங்கள் கேட்ட கமெண்ட்ஸும் இருக்கு. இன்னைக்கு நேரம் இல்லாததுனால நம்ம தொடர்ந்து இதை பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப ஃப்ராங்காக பதிலளிச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.